நீங்களா? என்னடா மூணாவது மனுஷால பார்த்து கேக்குற மாதிரி நீங்களான்னு கேக்குறேன். இல்ல லட்சுமி அக்குன்னு நினைச்சேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கு வச்ச நேரத்துல லட்சுமி ஒரு வேலையில வாசகதவை சாத்திட்டு மாமனம் மருமகன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லட்சுமி கோயிலுக்கு போச்சதுல மூர்த்தி கதவை சாத்திட்டு சிலிஞ்சி ஊசி மருந்து. என்ன மாமா இப்படி உளறா? ஒரு நாளும் இல்லாத திருநாளா நடு கூடத்துல நல்ல விளக்கேறிற என்ன விஷயம்? அது வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆகி போச்சு, அதனாலதான் இந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம். தெருவுல எல்லா வீட்லயும் லைட் எரியுது, நம்ம வீட்டுல மட்டும் எப்படி கரண்ட் கட் ஆச்சு? அப்படியே கரண்ட் கட் ஆகி இருந்தாலும் இந்த வீட்டு பழக்கம் மெழுகுவத்தி ஏத்துறது தானே. மெழுகுவத்தி கிடைக்காத போனாலும் ஒரு தீவட்டியை கொளுத்தி வைக்க வேண்டியது தானே. அதுதானே. அதையும் விட்டுட்டு எங்கேயோ பரணியில இருந்த பழைய நல்ல விளக்கு எடுத்துட்டு வந்து நடு கூடத்துல ஏத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏப்பா எல்லாத்தையும் கிளறேன். விளக்கு எரியுன்னு எரியுது, அதோட விட்டுடேன். விட மாட்டேன். சுரேஷ், என்னடா என்னடா உம்முன்னு இருக்க? என்னடா உம்முன்னு இருக்க? என்னப்பா இது? என்னப்பா இது? மாட்டிக்கிறியா? சுரேஷ் நல்லா வாடுறான்டா. சுரேஷ் நல்லா வாடுறான்டா. பையனுக்கு என்னாச்சு? பையனுக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு. என்னமோ நடந்திருக்கு. வேறானா இல்ல வேணும்னு சொல்றானா? சொல்லாதானே இல்ல வேணும்னு சொல்றானா? என்னங்க நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கோயில ஒரே கூட்டம், சாமி தரிசனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த பிரசாதம் பாத்தீங்களா? ஒண்டியா விட்டுட்டு போயிட்டானே, பிள்ளை உம்முன்னு இருக்கா. என்னடா கண்ணா, அம்மா மேல போமா? என்னடா பண்ண? அம்மா மேல போமா? அடே அப்பா, எவ்வளவு பாத்திரம். அடியப்பா எவ்வளவு வாட்டணும். போதும் போதும். டிஃபன் சாப்பிட்டியா? போதும் போதும். டிஃபன் சாப்பிட்டியா? என்னப்பா நான் சொல்றதையே நீ சொல்ற? என்னப்பா நான் சொல்றதையே நீ சொல்ற? ஏயா அப்பா உன்னை திட்டினாங்களா? ஏயா அப்பா உன்னை திட்டினாங்களா? சொல்லடா கண்ணா, சொல்லுடா கண்ணா. என்னங்க பிள்ளை இப்படி பேசுறா? இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி நடந்து விட்டதே இல்லையே. அந்த பிஞ்சு முகம் பேரஞ்ச மாதிரி இருக்கு. என்னங்க என்ன நடந்தது? எங்க பேசாம இருக்கீங்க? சித்தப்பா, ராமண்ண, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவங்கிட்ட யார் எதை சொன்னாலும் அதையே திருப்பி சொல்றாக்கா. பார்த்தா பைத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கா. என்னங்க என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. லட்சுமி, சுரேஷுக்கு மூளை கோளாறு ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு மூளை கோளாறா? உண்மையாக்கா சொல்றீங்களா? ஆமா லட்சுமி, ஸ்கூல்ல இருந்து அவனை கூட்டிட்டு வந்தப்போ ஒரு பயங்கரமான கார் விபத்து ஏற்பட்டு ஒரு ஆள் அதே இடத்துல அடிபட்டு செத்துட்டான். அந்த கோர காட்சியை பார்த்த சுரேஷ் அம்மா நலனா மூச்சு ஆயிட்டான்.
நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம மாமனுக்கும் மருமகனுக்கும் தோட்டத்துல என்ன வேலை? அதுதான் எனக்கும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்குது? அங்க போய் நம்ம ஒளிஞ்சிருந்து பாப்போமா? வேண்டாம். எப்ப நம்மள ஒதுக்கிட்டு அவங்க கள்ள ஒரு காரியம் செய்யறாங்களோ அப்ப நாம கிட்ட போகாம இருக்கிறது தான் நல்லது. இப்படியே கவனிச்சிட்டோம். இப்ப நமக்கு கிடைக்கிற ஆகாரம் இருக்கிற இடமும் கோயிந்தா. அதனால அவங்களுக்கு தெரியாம அப்பப்ப அப்படி துப்பறிவோம். அப்போ அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாமா? ஆமாம். கரண்ட் கட்டு, நல்ல விளக்கு, கையில மூட்டை, இங்க என்னென்னமோ நடக்குது. அத 2 முட்டா பசங்க கவனிக்கிறாங்க. ஹாய், 2 பேரையும் தானே சொன்ன. சரி. சுரேஷ், சுரேஷ். மாமனும் மருமகனும் திரும்பிட்டானுங்கோ. போகும்போது கையில மூட்டை, வரும்போது கையில ஒண்ணும் இல்ல. மூட்டை என்னாச்சு? அந்த மூட்டையில என்ன இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த மூட்டையில ஒண்ணுமே கிடையாது. மடையா, அதுல இருந்தது அவ்வளவும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? அப்போ மாமனும் மருமகனும் நம்ம 2 பேருக்கும் தெரியாம, லக்ஷ்மிக்கும் தெரியாம இந்த பங்களாவில எங்கேயோ கள்ள நோட்டு அடிக்கிறானுங்க. அத அந்த குட்டி பையன் பார்த்த அதிர்ச்சினாலதான் அவனுக்கு மூலக்கோளாறே ஏற்பட்டு இருக்குது. கரெக்டா? கள்ள நோட்டு, மூலக்கோளாறு இதெல்லாம் நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவங்க 2 பேர் வராங்க. அவங்க பாக்குறதுக்குள்ள நாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் படுத்துக்கலாமா? நீ இன்னைக்கு என்ன தூங்க விட மாட்டியா? என்ன இப்ப நடுராத்திரியில? மடையா, நடு ராத்திரில நல்ல தூக்கத்துலதான் சில அற்புதங்கள்லாம் நடக்குது. அற்புதமா அற்புதமா? புதுமைகள். அது என்னடா அது புதுமை? நடு ஜாமத்துல ஒரு கருப்பு உருவம் ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சது. அந்த உருவம் இன்னொரு உருவத்தை தட்டி எழுப்புச்சு. 2 உருவமும் பீரோ கிட்ட போச்சு. அதுல ஒரு உருவம் பீரோவை திறந்து ஒரு மூட்டையை எடுத்தது. அந்த மூட்டையிலதான் உலுக்காதே, அந்த மூட்டையிலதான் என்னடா? கள்ள நோட்டு. இதெல்லாம் நிஜமாவே நடந்துதா? அப்படியெல்லாம் நடக்குமா பைத்தியம்? இது நான் கண்ட கனவுல ஒரு சீன். இத நம்ம துப்பறியும் கதையில சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். அற்புதமா இருக்கும். நீ கதை பண்ணு, நான் தூங்குறேன். கரண்ட் காட்டு, நல்ல விளக்கு, கள்ள நோட்டு, கையில் மூட்டை, இங்க என்னென்னமோ நடக்குது. அதுதான் இல்ல, வேற எதுதான்? என்னென்னவோ நடக்குது. ஆமா, என்னென்னமோ நடக்குது. டிங் டிங். தலைவலியா? குளிர் அடிக்கிறதா? உடம்பு நடுங்குகிறதா? சாப்பிடுங்கள் 2 மாத்திரை. தலைவலி போனாலும் போகும், தலையை வெடித்தாலும் வெடிக்கும். கிளிங் கிளிங் கிளிங். கோ கோ கோ. அம்மா அம்மான்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிடுவியே. இப்ப ஏண்டா ஊமை மாதிரி இருக்க? மான் குட்டி மாதிரி இந்த வீட்டுல துள்ளி விளையாடுவியே. இப்படி உட்கார்ந்துருக்கேடா. உனக்கு தெரியல, நான் உங்க அம்மாடா. அம்மா அம்மா அம்மான்னு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன கூப்பிடுடா ராஜா. என்ன கூப்பிடுடா. என் பிள்ளையை நம்பி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். நான் வரதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு? என் பிள்ளைக்கு என்னையே அடையாளம் தெரியலையே. என்னங்க சித்தப்பா?
சித்தப்பா சித்தப்பா எனக்கு வேற ஒரு குழந்தை பிறக்காதுங்கிற நிலையில இருந்த ஒரே ஒரு குழந்தையும் கடவுள் இப்படி சோதிச்சாரு சித்தப்பா. அழாதே அழாதே, குழந்தை தானே, சீக்கிரத்துல குணப்படுத்திடலாம். மாமா நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த வியாதிக்கு யாராவது விவரம் தெரிஞ்சவங்க வைத்தியம் பார்க்கறது தான் நல்லது. நமக்கு தேவையில்லாத விஷயம். என்ன வைத்தியம்? மனோ தத்துவ வைத்தியம். அதனால மாமா, உங்க கைவசம் இருக்கிற பூசணம் பூத்த மாத்திரைகளையும் உடைஞ்ச ஊசிகளையும் குழந்தைக்கு கொடுத்து வியாதியை பெருக்கி அது சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நடுத்தவுல போற அளவுக்கு விட்டுடாதீங்க. அது பாவ சீசு. ஆமா சிசு, பெரியப்பா சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு நினைச்சு இருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க. வேற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட தயவு செய்து கொண்டு காட்டுதல வெக்கப்படாதீங்க. ஆமா, திறமை இல்லாதவங்களுக்கு வெக்க எதுக்கு? அனாவசியம் இல்லையா? யாருக்குடா திறமை இல்லை? ஆளுக்கு ஆளு எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இருக்கடா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் மனோதத்துவ டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட குழந்தையை காட்டுவோம். சித்தப்பா என் குழந்தை குணமாயிடுவானா? கண்டிப்பா குணமாயிடுவான். நான் குணப்படுத்தி காட்டுறேன் பாரு. எங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா குணமாயிடுவான். குழந்தையை தூக்கிட்டு வா, டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்துருவோம். கொஞ்சம் இருங்க, இது வந்துச்சு. ஏண்டா, நான் வைத்தியம் பார்த்தாக்க பைத்தியம் முடிச்சு சொக்கெல்லாம் கட்டிட்டு தெரிஞ்சிருவாடா அதையிறாங்க. அதுல என்ன சந்தேகம்? கேவலம் ஒரே ஒரு பிள்ளையார் எறும்பு கடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிளாஸ்டரியா போடுறது? எங்க கடிச்சிருக்கு பாத்தீங்களா பிள்ளையார் இருந்து? உங்க மேல கட்டெரும்பிய தூக்கி விட்டுருவோம். உங்க வைத்தியத்தை இன்னியோட நீங்க கைவிடல, அந்த வைத்தியமே பைத்தியமா மாறி உங்க சட்டையை நீங்களே கிழிச்சுக்கிட்டு தெருவு தெருவா ஓடல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஏய் மூர்த்தி, அன்னைக்கு சொன்னோம் பெண்ணை நம்பாதேன்னு, இன்னைக்கு சொல்றோம் கேட்டுக்கோ, மாமாவை நம்பாதே. மூர்த்தி, உனக்கு புண்ணியமா போகுதுடா. உன் பிள்ளை உயிரோட மாமாவை விளையாட விட்டுறாத. அவருக்கு விளையாடுறதுக்கு வேணும்னா ஏதாவது பம்பரம் வாங்கி கொடுத்துரு. அத்தா, இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதீங்க. மூர்த்தி, இந்த கைகால் நடுக்கத்தை நம்பி கரண்ட கட் பண்ணிட்டு இருட்டுல என்னமோ நடக்குது. ஆமா, என்னமோ நடக்குது. நாங்க வர்றோம். கொடுமடா இது. அவன் மங்குதிரைங்கிறான், அவன் கரண்ட் கட்டுங்கிறான், அவன் கைகால நடுக்கங்கிறான், என்னமோ நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியாம தானே ஒண்ணு